வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். இஸ்ரேலிய ராணுவம் வெள்ளிக்கிழமை காசா நகரில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பலத்துடன் செயல்பட போவதாக எச்சரித்தது. இதுவரை காணப்படாத அளவுக்கு போர்க்களம் மிக பயங்கரமாக இருக்கும் என்றும் கூறியது. மேலும் பிரதேசத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற மையத்தில் தரைவழி தாக்குதலை தொடங்கும் போது குடியிருப்பாளர்களை தெற்கு நோக்கி தப்பிச் செல்லுமாறு கூறியது. ஏனென்றால் தாக்குதல்களும் நடவடிக்கைகளும் அந்த பகுதி முழுவதும் மிக தீவிரமாக நடைபெறும் என்றும் போர் நடக்கும் பகுதியில் பொதுமக்கள் இருப்பது உயிராபத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF காசா நகரில் துருப்புக்களை தங்கள் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியதாகவும் முதல் நாள் காசா நகரில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன இயக்கத்தினரை கொன்றதாகவும் ஹமாஸ் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாகவும் தெரிவித்தது. காசா நகரின் தெற்கு பகுதியில் கான்யூனிஸ் மற்றும் ரஃபாவில் செயல்படும் துருப்புக்கள் பல ஹமாஸ் இயக்கத்தினரை கொண்டதாகவும் ஹமாஸ் பயன்படுத்தப்பட்டு 20க்கும் மேற்பட்ட தளங்களை இடித்ததாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸால் நடத்தப்படும் உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தனர். உயிரிழப்பு புள்ளி விவரங்களை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. காசா நகரை தரைவழி தாக்குதலை இஸ்ரேலிய துருப்புக்கள் தொடங்கியுள்ள நிலையில் காசா நகரத்தில் வசிப்பவர்கள் தெற்கு பகுதிக்கு தற்காலிகமாக வெளியேறும் இரண்டாவது பாதையான சலா அல்தின் சாலையை திட்டமிட்டபடி மூடுவதாக ராணுவம் அறிவித்தது. காசா நகரத்தில் இருந்து வெளியேற்றும் பாலஸ்தீனியர்கள் இப்போது ரஷீத் கடலோர சாலை வழியாக மட்டுமே வெளியேற முடியும். ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய அமைப்புகளுக்கு எதிராக IDF தொடர்ந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்று கூறியுள்ள IDF-இன் அரபு மொழி செய்தி தொடர்பாளர், இதற்கு முன் நடக்காத அளவில் மிக அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்களை கொண்ட படையுடன் செயற்படும் என்று கூறினார். பாலஸ்தீனிய மக்களுக்கு அவர் வெளியிட்ட அரபு மொழி அறிவிப்பில், உங்கள் பாதுகாப்பிற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மனிதாபிமான பகுதிக்கு தெற்கே இடம்பெயர்ந்து செல்லுங்கள். அங்கே உள்ள லட்சக்கணக்கான காசா நகர மக்களுடன் சேருங்கள். மேலும் ஹமாஸ் உங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள் என்று குறிப்பிட்டார். ஆகஸ்ட் மாத இறுதியில் இருந்து 4,80,000 காசா நகர மக்கள் நகரை விட்டு வெளியேறிவிட்டதாக ராணுவம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. IDF ஹமாஸுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு காசா நகரத்தில் சுமார் 1 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் வசித்து வந்ததாக மதிப்பிடப்பட்டிருந்தது. தாக்குதலுக்கு முன்பு காசா நகரத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலால் நியமிக்கப்பட்டு தெற்கில் உள்ள மனிதாபிமான மண்டலத்திற்கு உடனடியாக வெளியேறும்படி IDF உத்தரவிட்டது. காசா நகரில் தற்போதும் வசிக்கும் சமி பரூத் என்ற பாலஸ்தீனியர் வெள்ளிக்கிழமை மேற்கு காசா நகரில் இடைவிடாத மற்றும் மிகப்பெரிய அளவில் ஆர்ட்லரி ஷெல் தாக்குதல்கள் நடந்ததாக குறிப்பிட்டார். 35 வயதான அவர் தொலைபேசி மூலம் AFP-யிடம் கூறிய போது, எங்கள் வாழ்க்கை வெடிப்புகள் மற்றும் ஆபத்தை மட்டுமே வைத்திருக்கிறது என்றார். நாங்கள் அனைத்தையும் இழந்து விட்டோம். எங்கள் எதிர்காலம், எங்கள் பாதுகாப்பு உணர்வு, மீதமிருப்பது எங்கள் உயிர்கள்தான். போக்குவரத்து வசதி கூட இல்லாத போது நான் எப்படி வெளியேற முடியும்? 50 வயதான நிவின் அகமது வியாழக்கிழமை காசா நகரத்திலிருந்து தெற்கே உள்ள மத்திய நகரமான டெய்ர் அல் பலாவுக்கு 7 குடும்ப உறுப்பினர்களுடன் நடந்து சென்றார். நாங்கள் 15 கிலோமீட்டருக்கும் அதிகமாக நடந்தோம். நாங்கள் சோர்வால் ஊர்ந்து சென்றோம் என்று அவர் கூறினார். காசாவில் வளர்ந்து வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் வியாழக்கிழமை காசா நகரில் குழந்தை பால்மாவை ஏற்றி சென்று 4 யுனிசெஃப் ட்ரக்களை துணிச்சலுடன் கொள்ளையடித்ததாக இஸ்ரேலின் அரசாங்க நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைப்பு COGAT கூறியது. காசா நகரில் உள்ள யுனிசெஃப் வளாகத்திற்கு வெளியே ட்ரக்கள் கடத்தப்பட்டன. இது மனிதாபிமான பணிகளின் மீதான நேரடி தாக்குதல் என்று COGAT ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யுனிசெஃப் தனது சொந்த அறிக்கையை வெளியிட்டது. ஆயுதமேந்திய நபர்கள் தங்கள் வளாகத்திற்கு வெளியே 4 உதவி ட்ரக்களை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்று ஓட்டுநர்கள் மற்றும் ட்ரக்களை விடுவிப்பதற்கு முன்பு பொருட்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக கூறியது. இஸ்ரேல் காசாவுக்குள் முக்கியமான குழந்தை உணவை நுழைய அனுமதிக்கும் அதே வேளையில் ஹமாஸ் பொதுமக்களிடமிருந்து லாபம் ஈட்டுவதற்காக அதை திருடுகிறது என்று COGAT கூறியது. இந்த குழந்தை உணவு யுனிசெஃபால் இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை ஹமாஸ் மக்களின் நல்வாழ்வில் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை, அதன் சொந்த தீவிரவாத நோக்கங்களில் மட்டுமே என்பதை நிரூபிக்கிறது என்று COGAT மேலும் கூறியது. இதற்கிடையில் ஹமாஸின் புரைச் பட்டாலியனின் உளவுத்துறை துணை தளபதி வடக்கு காசா பகுதியில் சமீபத்தில் நடத்தப்பட்ட விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட ஹமாஸ் தளபதியின் பெயர் ஹர்முஸ் மஹ்மூத் அபுபுல் ஹிர். இஸ்ரேலிய விமானப்படையின் விமான தாக்குதலில் அவர் குறிவைக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா நகரத்தை கைப்பற்றுவதை ராணுவம் தொடர்ந்தும் விரிவுபடுத்தி வருகின்றது. கண்காணிப்பு கோபுரங்களாக செயற்பட்ட இடங்கள் உட்பட ஹமாஸின் உள்கட்டமைப்பாக பயன்படுத்தப்பட்டு 20க்கும் மேற்பட்ட உயரமான அடுக்குமாடி கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் குடியிருப்புகளாக இந்த கட்டடங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் கட்டடங்கள் உயரமானவை என்பதால் அதில் இருந்து வீதிகளில் இஸ்ரேலிய படையினரின் நகர்வுகளை கண்காணிக்க முடியும். ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தமது கட்டுப்பாட்டில் உள்ள பணிய கைதிகள் யாரையும் இறந்தவர்களாகவோ அல்லது உயிருடன் திருப்பி அனுப்பவோ மாட்டோம் என்று அச்சுறுத்தியுள்ளது.
மேலும் அந்த அறிக்கையில் பணிய கைதிகள் காசா நகரத்தின் வெவ்வேறு பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேதன்யாகு அவர்களை கொல்ல முடிவு செய்துள்ளார் என்பதால் அவர்களின் உயிரை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது. போரில் கொல்லப்படாமல் இருப்பதற்காக காசா நகர பொதுமக்கள் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு நகரை விட்டு வெளியேறுவது ஹமாஸுக்கு ஆபத்தை அதிகரிக்கின்றது. மக்கள் கூட்டத்தின் பின் மறைந்திருப்பதை கடினமாக்குகிறது. இந்த அபாய நிலை ஹமாஸ் இயக்கத்தை பணிய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப அழுத்தம் கொடுப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரம் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட $6 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை காங்கிரஸ் அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தனர். தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் துருப்பு காவை கவச வாகனங்கள் ஆகியவை உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களில் அடங்கும். இந்த உபகரணங்களில் 30 போயிங் AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கான $3.8 பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தம் உள்ளது. இது இஸ்ரேலின் தற்போதைய விநியோகத்தை இரட்டிப்பாக்கும். IDF-க்காக 3250 காலாட்படை தாக்குதல் வாகனங்களுக்கான $1.9 பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்கும் ட்ரம்பின் நிர்வாகம் ஒப்புதல் கோருகின்றது. இஸ்ரேலின் ராணுவத்திற்கு குடியரசுக் கட்சி தலைவரான ட்ரம்ப் முழு மனதுடன் ஆதரவு தெரிவிப்பது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து ஜனநாயக கட்சியினரிடையே அதிகரித்து வரும் எச்சரிக்கையுடன் முரண்படுகின்றது. அமெரிக்க செனட்டர்கள் குழு ஒன்று பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க வலியுறுத்தும் முதல் செனட் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியது. மேலும் செனட்டில் பாதிக்கும் மேற்பட்ட ஜனநாயக கட்சியினர் சமீபத்தில் மேலும் ஆயுத விற்பனைக்கு எதிராக வாக்களித்தனர். காசாவில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிக்க கோரும் வரைவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா 6வது முறையாக வீட்டோ செய்வதன் மூலம் தடுத்து நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கிழக்குக்கான தூதர் மோர்கன் ஓர்டகஸ் ஹமாஸை கண்டிப்பதற்காகவோ அல்லது இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அங்கீகரிப்பதற்காகவோ இந்த உரை போதுமானதாக இல்லை என்று கூறினார். பாதுகாப்பு கவுன்சிலின் மற்ற 14 உறுப்பினர்களும் வரைவு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். அந்த தீர்மானம் காசாவில் மனிதாபிமான நிலைமையை பேரழிவு தரக்கூடியது என்று குறிப்பிட்டது மற்றும் அனைத்து மனிதாபிமான உதவி கட்டுப்பாடுகளையும் இஸ்ரேல் நீக்க வேண்டும் என்றும் கூறியது. இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதலை விரிவுபடுத்துவதால் காசா நகரில் பொதுமக்களுக்கான கடைசி உயிர்நாடிகள் சரிந்து வருவதாக ஐநாவின் மனிதாபிமான அலுவலகம் எச்சரிக்கும் நிலையில் இந்த ஐநா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. வாக்களிப்புக்கு முன் பேசிய ஓர்டகஸ் இந்த தீர்மானத்திற்கு வாஷிங்டன் எதிர்ப்பு எந்த ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று கூறினார். ஹமாஸை கண்டிக்கவோ அல்லது இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அங்கீகரிக்கவோ அந்த தீர்மானம் தவறவிட்டது. மேலும் ஹமாஸுக்கு பயனளிக்கும் தவறான கதைகளை அந்த தீர்மானம் தவறாக நியாயப்படுத்துகின்றது. அவை இந்த கவுன்சிலில் துரதிருஷ்டவசமாக தவறான நடவடிக்கையை காட்டுகிறது என்று அவர் கூறினார். வாக்கெடுப்புக்கு பின்னர் ஐநா உறுப்பினர்கள் தங்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த விரைவாக பதிலளித்தனர். ஐநாவுக்கான பாலஸ்தீனிய தூதர் ரியாத் மன்சூர் அமெரிக்காவின் இந்த முடிவு மிகவும் வருந்தத்தக்கது என்றும் வேதனையானது என்றும் கூறினார். அமெரிக்காவின் இந்த முடிவு பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த அட்டூழியங்களை எதிர்கொள்வதில் அதன் சரியான பங்கை வகிக்க விடாமல் தடுத்ததாக கூறினார். பாகிஸ்தான் தூதர் அசீம் அகமது வீட்டோவை இந்த சபையில் ஒரு இருண்ட தருணம் என்று விவரித்தார். உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, குழந்தைகளின் அழுகை நம் இதயங்களை துளைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அல்ஜீரியாவின் தூதர் அமர் பென்ஜாமா பாலஸ்தீனிய மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். பாலஸ்தீனிய சகோதரர்களே, பாலஸ்தீனிய சகோதரிகளே, எங்களை மன்னியுங்கள் என்று அவர் கூறினார். எங்களை மன்னியுங்கள், ஏனென்றால் உலகம் உரிமைகளை பற்றி பேசுகிறது, ஆனால் பாலஸ்தீனியர்களுக்கு அவற்றை மறுக்கிறது. எங்கள் முயற்சிகள், எங்கள் நேர்மையான முயற்சிகள் இந்த நிராகரிப்பு சுவரில் உடைந்து வீழ்ந்ததால் எங்களை மன்னியுங்கள் என்று அவர் கூறினார்.